கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் வசனம் 5இன் மத்திய பகுதி. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தினுடைய பின்னணியும் என்ன என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை. ஏனென்றால் வேதத்தை வாசிக்கிற எல்லா கடவுளுடைய பிள்ளைகளும் இந்த பகுதியை நிச்சயமாக அறிந்திருப்பார்கள். ஆண்டவர் யாருக்கு குறிப்பிடுகின்றார், யாரிடத்தில் பேசுகின்றார், எந்த சூழ்நிலையில் பேசுகிறார் என்பதெல்லாம் நாம் அறிந்த ஒன்றாக இருக்கிறது. இதில் அற்புதமான 3 காரியத்தை இங்கே நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த காலை நேரத்தில். இந்த ஃபஸ்ட்டு திங் என்னவென்றால், இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். நம்முடைய கடவுள் நாம் பேசும் பொழுது கேட்கிற கடவுள். பல நேரங்களில் நாம் மனிதர்களிடத்தில் பேசும் பொழுது நம்முடைய வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் கவனிக்கின்ற மக்களாக இல்லாதிருக்கலாம். நாம் பேசும்பொழுது அதை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை அப்படி பேசும் பொழுது அவர்கள் கேட்டால் கூட அதனுடைய ஆழத்தை அறியாமல், நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் அதை உதாசீனப்படுத்தி கடந்து போகிறவர்களாக, மறந்து விடுகிறவர்களாக கூட இருக்கலாம். அந்த வெயிட்டேஜ் என்று சொல்லுவார்களே, நம்முடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிற நிலை அது இல்லாமற் போகலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். நீ செபிக்கும் பொழுது, அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் செபிக்கும் பொழுது நம்முடைய கடவுள் அதை செவி கொடுத்து கேட்கின்ற கடவுளாக இருக்கிறார். ஒருவருடைய விண்ணப்பத்தை கூட அவர் என்ன செய்கிற கடவுள், உதாசீனப்படுத்துகிற கடவுளும், இப்பொழுது எனக்கு நேரமில்லை, பிறகு உன் விண்ணப்பத்தை நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிற கடவுள் அல்ல. எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும், அது இரவாக இருந்தாலும், பகலாக இருந்தாலும், நடு சாமமாக இருந்தாலும், வாயை திறந்து நாம் பேசினாலும், அல்லது உள்ளத்திலேயே நாம் குமரிக் கொண்டிருந்தாலும், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கின்ற கடவுள் நம்முடைய கடவுள். 2வதாக அந்த வசனம் குறிப்பிடுகின்றது, இதோ உன் கண்ணீரை கண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற கடவுள் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற கடவுளாக இருக்கிறார். கண்ணீர் என்று சொல்லும் பொழுது ஏதோ கன்னத்தில் வடிகின்றதான அந்த நீரை அல்ல, அதை இங்கே குறிப்பிடவில்லை. மாறாக உங்களுடைய நிலைமை என்ன, இன்றைக்கு நீங்கள் உள்ளம் உடைந்தவர்களாக, நீங்கள் சுக்கு நூறாகி அப்படியே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களே, கதறி கொண்டிருக்கிறீர்களே, இதற்கு தானா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன், இதை எதிர்பார்த்தா நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன், இதற்காகவா நான் இவ்வளவு பிரயாசப்பட்டேன் என்று சொல்லி வாழ்க்கையே இருண்டு விட்டதைப் போல, எதிர்காலமே சூன்யமாகி விட்டதைப் போல நீங்கள் அப்படியே உடைந்து சிதறி போய்விட்டீர்கள் அல்லவா? அதன் வெளிப்பாடாக உங்களுடைய கண்களிலே இருந்து வருகிறதே அந்த கண்ணீரை யாருக்காக நீங்கள் அழுகிறீர்களோ, எதை நினைத்து அழுகிறீர்களோ அவர்கள் கூட அதை உணராமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய கண்ணீரை காண்கிற கடவுள். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாக, நான் கண்ணீரை காண்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஏதோ வெளிப்படையாக வருகின்ற அந்த தண்ணீரை மாத்திரம் அது குறிக்கிறதல்ல. நம்முடைய நிலைமை, நம்முடைய பரிதாபமான அந்த சூழ்நிலை ஆகிய அனைத்தையும் அவர் அறிந்து கொள்ளுகின்ற கடவுளாக இருக்கின்றார், உணர்ந்திருக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆகவே 3வதாக அவர் குறிப்பிடுகிற வார்த்தை, இதோ நான் உன்னை
குணமாக்கினேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். விண்ணப்பத்தை கேட்கிற கடவுள், நம்முடைய கண்ணீரை காண்கிற கடவுள் சொல்லுகிறார், உன்னை நான் குணமாக்குகிறேன், உன்னை நான் குணமாக்குகிறேன். எதிலிருந்து குணமாக்குகிறேன்? எதை நினைத்து நீ அழுது கொண்டிருக்கிறாயோ அதை நான் குணமாக்குகிறேன், சரி செய்கின்றேன் என்ற அர்த்தம். குணமாக்குதல் என்றால் அது வியாதியை மாத்திரம் குறிப்பிடுகின்ற ஒன்று அல்ல. ஒரு வேளை ஆவியிலே நொறுங்குண்டிருக்கிறீர்கள் அல்லவா, மனதளவிலே சிதைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா, அதையெல்லாம் நான் குணமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, காயத்தை கட்டுகிற கடவுள் நம்முடைய கடவுள், குணமாக்குகிற கடவுள், அவர் சர்வ வல்லமை உள்ள கடவுள். நானே உன் பரிகாரி என்று சொன்னாரே, அப்படியான பரிகாரமாக நம்முடைய பிரச்சனைகளுக்கும் நம்முடைய தேவைகளுக்கும் தீர்வாக வந்து கடவுள் சொல்லுகிறார், உன்னை நான் குணமாக்குகிறேன் என்று சொல்லி நம்முடைய கடவுள் நம்மை குணமாக்கப் போகிறார். உடைந்து போன இருதயத்தை அவர் குணமாக்குகிற ஆண்டவராக இருக்கின்றார். நம்முடைய மன நிலைமையை ஆண்டவர் சரி செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை துடைத்து அதை மகிழ்ச்சியாக மாற்றுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவரை நோக்கி பார்க்கிற ஒரு முகம் கூட வெட்கப்பட்டு போகாது. ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு செபிக்கிற நீங்கள், இன்றைக்கு உடைந்து கிடக்கிற நீங்கள் கர்த்தரால் குணமாக்கப்பட போகிறீர்கள், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள், கடவுளால் பலப்படுத்தப்பட போகிறீர்கள். என்னாலே ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். செபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த அற்புதமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் ஜெபிக்க என் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிற கடவுள். என் மகன் பேசுகிறான், என் மகள் பேசுகிறாள், இதோ நான் செவி கொடுக்கட்டும் என்று எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற கடவுள், எங்கள் கண்ணீரை அறிந்திருக்கிற கடவுள். மனிதர்களுக்கு முன்பாக எங்களுடைய கண்ணீர் மறைந்திருக்கலாம், ஆனால் இதோ கர்த்தாவே, எங்களுடைய கண்ணீரை நீர் காண்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆகவே நாங்கள் எங்கே உடைக்கப்பட்டிருக்கிறோமோ, எங்கே தாக்கப்பட்டிருக்கிறோமோ, எங்கே சிதைக்கப்பட்டிருக்கிறோமோ, எங்கே சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கிறோமோ, அங்கே உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை வருகிறது, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய மனதை காயக்கட்டுகிற கடவுளாய் இருக்கிறீர். எங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை போக்குகிற கடவுளாய், எங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு ஆரோக்கியம் ஆண்டவரே. மென்டலி, எமோஷ்னலி, ஃபிசிக்கலி we are going to be healed in your name ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் சுகமாக்கப் போகிறோம், அதற்காய் ஸ்தோத்திரம். திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். அடியனோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தனித்தனியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடு இந்த வார்த்தைகள் மூலமாக கடவுள் பேசி கொண்டிருக்கிறேன். தம்முடைய பிள்ளைகளை எந்த இடத்துல இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் உடைந்து இருக்கிறார்கள் என்பது உமக்கு தெரிந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உமக்கு தெரிந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆகவே இப்பொழுதே அன்பு பிள்ளைகளை கர்த்தர் சுகமாக்குகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். குணமாக்குகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.